Hi, in this video we are going to discuss signals and system. So first signal na enna paakalam. So any physical phenomenon that conveys or carries some information can be called signal. So எந்த ஒரு physical phenomenon இருந்தாலும் so அது வந்து ஒரு some informations convey பண்ணிச்சுனாவோ இல்ல carry பண்ணிச்சுனாவோ அதத்தான் என்ன சொல்றோம் signal சொல்றோம். Signal is defined as a physical quantity that varies with one or more independent variables. So we all know that signal is a physical quantity. அப்போ ஒரு physical quantity அது ஒரு independent variable பொறுத்தோ இல்ல more than one independent variable பொறுத்தோ அந்த signal வந்து மாறுச்சு அப்படினா so that mean physical quantity வந்து மாறுச்சு அப்படினா அதத்தான் நம்ம வந்து signals னு சொல்றோம். For example, so இப்போ ஒரு physical quantity வந்து டைமை பொறுத்து அது மாறுது அப்படின்னா அது என்ன சொல்றோம் ஸோ அதுதான் என்ன சொல்றோம் f of t, that is a signal is a function of t. ஸோ அப்போ டைமை பொறுத்து அது மாறுச்சு, அதாவது சிக்னல் வந்து ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்து அது மாறுச்சு அப்படின்னா அது வந்து ஒன் டைமென்ஷனல் சிக்னல். ஸோ அதே வந்து மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்து மாறுச்சுன்னா அது வந்து multi-dimensional signal. So for example one dimensional க்கு வந்து suppose அது signal வந்து டைமை பொறுத்து மட்டும் வேரி ஆச்சு அப்படின்னா அது என்னது ஸோ அது வந்து one dimensional signal. ஸோ இப்போ one dimensional signal வந்து music, speech, so these are all the examples of one dimensional signal. இது வந்து ஒரே ஒரு independent variable பொறுத்து மட்டும் தான் மாறும். ஸோ அதே வந்து images எல்லாம் வந்து multi-dimensional. So இது வந்து so x-axis, y-axis, both x-axis and y-axis இதை பொறுத்து வந்து மாறும். So இதெல்லாம் வந்து examples of multi-dimensional signal. So in signals and system we are having some standard signal. Okay, so அது என்னென்னு பார்த்தோம்னா so unit step signal, unit ramp signal, unit impulse signal, unit parabolic signal, exponential signal, signal function, then rectangular pulse, triangular pulse, sinusoidal signal. So these are all the standard signal we are using in signals and systems. So idu one by one detailed paakalam. Okay, so standard signal paakradhukku munadi we should know the difference between continuous time signal and discrete time signal. So continuous time signal, it is defined for all values of time t. அதாவது எல்லா வேல்யூஸ் ஆஃப் அதாவது ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ ஆஃப் டி என்னால் அந்த சிக்னலை வந்து டிஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா அதாவது எந்த ஒரு வேல்யூ ஆஃப் டீயாக இருந்தாலும் அதுக்கு என்னால் அந்த சிக்னலை டிஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து கண்டினியூவஸ் டைம் சிக்னல். சி இப்போ ஈவன் சி ஹியர் ஐ கேன் டிஃபைன் வாட் இஸ் த சிக்னல் அட் த டைம் 0.001 இல்லையா. ஸோ இங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் 1.2க்கு என்ன 1.5க்கு என்ன 1.0008க்கு 8 டைமில் என்னோட சிக்னல் எப்படி இருக்குங்கிறத ஐ கேன் டிஃபைன். ஸோ அதுதான் ஸோ இஃப் த சிக்னல் இஸ் டிஃபைன் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் டைம் டி தென் தட் இஸ் கால்ட் கண்டினியூவஸ் டைம் சிக்னல். ஸோ அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா ஸோ இட் இஸ் ரெப்ரசென்டட் பை எக்ஸ் ஆஃப் டி. In discrete time signal, it is defined at discrete instant of time. See, here I can define only at the time 1, 2, 3, 4, 5, 6, 7. See, I can't define the signal at the time 1.5. So, in the இடத்துல வந்து 1.5 க்கு என்ன 1.3 க்கு என்ன 3.3 க்கு என்ன 4.4 க்கு என்னங்கிறது I can't define. சரியா. ஸோ ஒன்லி இந்த இடத்த பொறுத்தவரை எங்கே டிஃபைன் ஆயிருக்குன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் டைமில் மட்டும் என்னால் ஐ கேன் டிஃபைன் த சிக்னல் அப்படின்னா தென் தட் இஸ் கால்ட் டிஸ்கிரீட் டைம் சிக்னல். இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா இட் இஸ் ரெப்ரசென்டட் பை எக்ஸ் ஆஃப் என். ஓகே, ஸோ அப்போ இந்த டிஸ்கிரீட் டைம் சிக்னல் வந்து நேச்சுராகவே சம் சிக்னல்ஸ் வந்து டிஸ்கிரீட்டில் தான் நம்ம டிஸ்கிரீட்டில் டைம் சிக்னல்ஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி நமக்கு வந்து சேலரி கிரெடிட் ஆகிறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜான்வரி, மார்ச், தட் மீன் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ அந்த மாதிரி மந்த்லி தான். அப்போ அது ஒரு டிஸ்கிரீட் டைம் சிக்னல். அது ஒரு நேச்சராகவே இந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு சில கேசஸில் கண்டினியூவஸ் சிக்னல்லேருந்து ஒரு சில சாம்பிள்ஸை எடுத்து then that is converted into discrete time
time signal நம்ம பண்ணுவோம். Okay, continuous time signal ஒரு particular see here. So இந்த இடத்துல வந்து so continuous time signalலே வந்துட்டு particular 1ல என்ன 2ல என்ன கிடைக்குது 3ல என்ன கிடைக்குதுன்னு so ஒரு continuous time signal அத sampling பண்ணி கிடைக்கிறது தான் வந்து discrete time signal. Okay, so some signal வந்து நேச்சுரலாவே discrete signal-ஆ இருக்கும். பட் ஒரு சில கேसेसல வந்துட்டு நம்ம continuous time signal sampling எடுத்துட்டு அத வந்து நமக்கு discrete-ஆ கிடைக்குது. Okay, so that is the difference between continuous time signal and discrete time signal. Okay, standard signal first one unit step signal பத்தி பார்க்கலாம். So unit step signal na it is denoted by u of t. So okay, so unit step signal concept தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி so you should know about what is step signal. So step signal என்னன்னா so consider இத signal வந்து x of t நான் எடுத்துக்கிறேன். So x of t equal to a for t greater than or equal to 0 and it is 0 for t less than 0. அதாவது step signal பொறுத்தவரையிலும் t யோட வேல்யூ greater than or equal to 0 ஆ இருக்கிறப்ப மட்டும் தான் I am getting some signal. Okay, some signal வந்து எனக்கு கிடைக்கும். சரியா? So if it is less than 0 அதாவது t யோட வேல்யூ 0 விட கம்மியா இருந்ததுனா then I am not getting the any signal. So that means அந்த signalோட வேல்யூ வந்து 0. சரியா? So 0 for t less than 0 and a for t greater than 0. சரியா? So அதத்தான் வந்து என்ன சொல்றோம் t greater than or equal to 0 அதத்தான் வந்து step signal சொல்றோம். So இங்க வந்து unit step signal. So unit na என்ன unitங்கற ஒரு term கொடுத்திருந்தாலே then you have to consider the amplitude equal to 1. unit எந்த unit step ஆ இருந்தாலும் சரி impulse ஆ இருந்தாலும் ramp ஆ இருந்தாலும் so அப்ப அதுக்கு என்ன மீன்னா so amplitude வந்து அங்க amplitude value வந்து 1 ன்னு அர்த்தம். சரியா? So here consider so instead of a அப்ப இங்க என்ன ஆகுது நமக்கு 1 வருது. That is nothing but u of t equal to 1 for t greater than or equal to 0 and it is 0 for t less than 0. Okay, so அதுதான் அப்ப இங்க என்ன இருக்கு so step signal என்ன பார்த்தோம் we are getting some amplitude only when t greater than or equal to 0. அதே இந்த இடத்துல நம்ம அந்த amplitude value என்னவா substitute பண்றோம் 1 ன்னு substitute பண்றோம். So yeah, so we are so I am getting 1 for t greater than or equal to 0 and I am getting 0 for t less than 0. So t less than இருக்கிற அதாவது 0 ல இருந்து -1 -2 -3 எதா இருந்தாலும் I am getting only 0. Okay, less than 0 க்கு 0 தான் வரும். So இதையே வந்து நான் இப்ப discretely define பண்றேன். So discrete means nothing but here in continuous I am representing this as a u of t, in discrete I am representing this as u of n. So u of n னா என்னது u of n is equal to same thing அதே தான் 1 for இங்க t represent பண்ற small t இங்க வந்து small n represent பண்றோம். So n greater than or equal to 0 and 0 for n less than 0. So u of n எப்படி discretely எப்படி define பண்ணுவோம்? So only at the அதாவது 1 ங்கறப்ப I know the signal. 2 க்கு தெரியும். So 3 இந்த மாதிரி discrete formல I am defining the signal. சரியா? So இதுதான் u of t and u of n. Okay, next ramp signal. So ramp signal வந்து பாத்தீங்கன்னா t யோட வேல்யூ 0 or greater than 0 ஆ இருக்கும்போது I am getting at amplitude into time. So அது less than 0 ஆ இருந்ததுனா I am getting only 0. சரியா? அதனோட graph வந்து இது. So நமக்கு என்ன நம்ம signals and system main என்ன பார்க்கறோம்னா unit ramp signal. So unit ramp signalனா we all know that unit means what amplitude becomes 1. Okay, so இங்க வந்து என்னது amplitude வந்து 1 ஆ கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆகும் the signal r of t equal to t a ஓட வேல்யூ 1. so அதனால 1 into t that is nothing but t when t greater than or equal to 0 and 0 when t less than 0. Okay, so அப்ப என்ன அர்த்தம் so t வந்து 0 ஆ இருந்ததுனா signal வந்து 0. so t வந்து t ஓட வேல்யூ 1 ஆ இருந்ததுனா then signal ஓட வேல்யூ வந்து 1. okay, so இந்த மாதிரி தான் நீங்க plot பண்ணனும். so அப்ப என்னது so இப்போ இது increase ஆக so இதனோட வேல்யூவுமே வந்து increase ஆயிட்டே இருக்கு. சரியா? so base t வேல்யூவே தான் நமக்கு வரும். see here for example இங்க t ஓட வேல்யூ வந்து 0.5 னா சிக்னல்ல நமக்கு 0.5 1 னா 1 2 னா 2 2.2 னா இங்கேயும் 2.2 அதேதான். சரி அப்ப r of t equal to t when t greater than or equal to 0. so 0 விட greater ஆனதுனா t என்ன வேல்யூவோ அதே தான் நமக்கு சிக்னல்ல கிடைக்கும். சரியா? so அதேதான். so அப்ப r of n நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்றேன் that means discrete signalல எப்படி ரெப்ரசன்ட் பண்றேன் r of n ன்னு ரெப்ரசன்ட் பண்றேன். அதே மாதிரி t க்கு எப்படி பண்றோம் instead of t we are substitute n here. okay, so அதுதான். இப்ப n என்னது so இந்த இடத்துல discrete signal என்ன
only particular time வந்து 1ல என்ன 1ல I am getting 1, 2க்கு 2, 3க்கு 3, 4க்கு 4 இந்த மாதிரி discrete timeல வந்து நம்ம define பண்ணுறோம். So that's all about unit ramp signal. So okay, so today நம்ம signalனா என்னன்னு பார்த்தோம். So examples of signals பார்த்தோம். one dimensional signal, multi dimensional signal என்னன்னு பார்த்தோம். Next standard signal கண்டர்ல இருக்கிற unit step signal, unit ramp signal என்னன்னு பார்த்தோம். So அதே மாதிரி continuous discrete னா என்னன்னு பார்த்தோம். Okay, so further classes ல வந்துட்டு remaining standard signals வந்து நம்ம பார்க்கலாம். Okay, thanks for watching this video. Keep watching my videos for standard signal.